வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த ஃபால் கை அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்பதான் இந்த படம் ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்துல ரியான் காஸ்லிங், எமிலி பிளண்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்டண்ட்மேனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்துல ரியான் காஸ்லிங் வந்து ஒரு ஸ்டண்ட்மேனா இருப்பாரு. ஆரன் டெய்லருக்கு டூப் போடுவாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஸ்டண்ட்மேனா இருக்கிற இவருக்கு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள் இவருக்கும் பாஸ்ட் லைஃபுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் இவரோட எக்ஸ் லவரான எமிலி பிளண்ட் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு இவரோட சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட ப்ரொடியூசர் இவரை கூப்பிடுறாங்க. ரியான் அங்க போனதுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஸோ இவங்க ஆல்ரெடி பிரேக்கப்ல இருப்பாங்க, ஸோ இவங்களுக்குள்ள அந்த பேட்சப் ஆச்சா, அண்ட் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரன் டெய்லர் மர்மமான முறையில காணாம போயிருப்பாரு, ஸோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஸ்டண்ட்மேனோட லைஃப்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸை ரொம்ப நீட்டா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அப்படின்றதுலயுமே பட்டை கிளப்பியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த நெருப்பை யூஸ் பண்ணக்கூடிய சீக்வன்சஸா இருக்கட்டும், ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த பாம்பிங் ரிலேட்டடான காட்சிகளா இருக்கட்டும், ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ரியான் காஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பட்டையை கிளப்பியிருக்காரு இதுல அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ரியல் ஃபுட்டேஜஸ்லாம் டுவர்ட்ஸ் எண்ட் போடுவாங்க, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல வரக்கூடிய அந்த ரொமான்ஸ் அப்படின்றதுமே டு அன் எக்ஸ்டென்ட் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரியான் காஸ்லிங் அழக்கூடிய அந்த காட்சி, அதுக்கு ஹீரோயின் வந்து கன்சோல் பண்ணக்கூடிய அந்த காட்சி எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு போர்ஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து தமிழ்ல வந்து பிரியாணி படம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது செய்யாத ஒரு கிரைமுக்காக வந்து மாட்டிக்கிட்டு அதுக்கான ஆதாரத்தை தேடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல போகும். அது உண்மையிலே நீட்டா இருந்துச்சு அந்த போர்ஷன்லாம். டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் நிறைய இடங்கள்ல கொடுக்க வேண்டிய இம்பாக்டை கொடுக்க தவறிடுச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு அந்த ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆகுது. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி வராரு. ஸோ இந்த இன்ஜுரி டைம்ல அவருக்கு என்ன மாதிரியான சஃபரிங் இருந்துச்சு, அதுல அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ், இது எதையுமே பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட அந்த பிரேக்கப், அந்த பிரேக்கப்புக்கான ரீசன் இதுவுமே ப்ராப்பரா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவரை ஏன் ட்ராப் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கான அந்த காரணம் அப்படின்றதுமே பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா எடுத்திருக்கலாம். ஆல்சோ இந்த படம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் ஸ்டில் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் மேக்கிங் வைஸ் நீட்டா இருக்கும் அண்ட் ஓரளவுக்கு விறுவிறுப்பா போச்சு அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில லிப்லாக் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.